நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? தி ஒன் அண்ட் ஒன்லி சிஞ்சு. இவனுக்கு ஏன் சிஞ்சுன்னு பேர் வச்சுன்னு கேட்காதீங்க. இவனை பார்த்தோன்னே என்னோட மைண்ட் சிஞ்சுன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிச்சு. அதனால அதையே பேரா வச்சுட்டேன். இவனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இவங்க அம்மா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 4 months பேக் நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு ஸ்டே கேட் வந்துச்சு. ஆனா அவன் எங்ககிட்ட ரொம்ப நாளா பழகுன மாதிரி உரசிக்கிட்டே விளையாடிட்டே இருந்தான். சரி ஓகே பைபிள்ல விளையாடிட்டு போயிருன்னு பார்த்தா டெய்லி வர ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலி ஐ எம் நாட் அ பெட் பர்சன். ஆனால் இந்த ஒரு கேட்டு கூட ஒரு பந்தம். சரி பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கைப்பில்லை அப்படின்னு ஒரு பேரையும் வச்சு டெய்லியும் பால் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு நாள் பார்த்தா இவன் வயிறு குண்டாய் வந்துட்டா. நான் அப்பயே சஸ்பெக்ட் பண்ணேன் இவன் வந்து நல்லா குட்டி போட போறான்னு. ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க அவன் நல்லா எலியை சாப்பிட்டுட்டு வந்திருக்கான்னு. ஆனா நான் சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள்ல ஒரு குட்டி புனியா அவன் வாயில கவிட்டு வந்து நம்ம டோர் முன்னாடி போட்டுட்டான். சரி ஓகே கைப்பிள்ளையோட சேர்த்து இந்த சின்ன பிள்ளையையும் வச்சுக்குவோன்னு சொல்லிட்டு நாங்க எங்களோட ஷூ ஸ்டாண்ட் வெளியில இருக்க ஷூ ஸ்டாண்ட்லாம் வச்சுட்டோம். ஆனா இங்க ஒரு கெடா பூனை இருக்கு. அது அவனை கடிக்க வந்துருச்சு அன்னைக்கு. அதனால ரொம்ப பயந்து போயிருந்தானா. அதனால இவன் அப்படியே பேக் பண்ணி 2 பேத்தையும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து வச்சாச்சு. ஸோ 2 பேரா இருந்த இப்ப நாங்க 4 பேர் ஆகி விளாண்டுட்டு இருக்கோம். ஆனா இந்த குட்டி பூனை எப்ப பெருசாகி வெளியே போகும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாரா தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ்.